லோகியா யூசர்ஸ்க்கும் கட்டகோரியோட மோச்சி பவருக்கும் என்ன ஆக்சுவல் வித்தியாசம்? ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணும்போது அடி பாஸ் ஆகுற மாதிரி தான் தெரியும், ஆனா மெக்கானிக்ஸ் டோட்டலா வேற. நிறைய பேர் கட்டகோரியோட பாடி மேஜிக் டாப்னு நினைக்கிறாங்க, ஆனா அவன் பண்றது வேற லெவல் ஸ்கில். ஒரு ஸ்டாண்டர்ட் லோகியா எடுத்துக்கோங்க, லைக் ஸ்மோக்கர் இல்லனா ஏஸ் மாதிரி. அவங்க உடம்பு பயாலஜிக்கலாவே நெருப்பாவும் புகையாவும் மாறிடும். சோ ஆக்கி இல்லாம அடிச்சா உங்க கை காத்துல போற மாதிரி உள்ள போயிடும். இது பாசிவ் டிஃபென்ஸ், அவங்களுக்கே தெரியாம அடிச்சா கூட ஒர்க் ஆகும். ஆனா கட்டகோரி ஒரு ஸ்பெஷல் பரமிஷியா மோச்சிங்கிற ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ். நியாயப்படி இதுல அடிச்சா அவங்க கை ஒட்டிக்கணும். தென் எப்படி அட்டாக் உள்ள போகுது? அங்கதான் அவனோட ஃபியூச்சர் சைட் ஆக்கிய யூஸ் பண்றான். உங்க அடி எங்க விழுன்னு முன்னாடியே பார்த்து எக்ஸாக்டா அந்த இடத்துல உடம்ப ஷேப் ஷிஃப்ட் பண்ணி ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிடுவான். ஆக்க இன்டாங்கிபிள் மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். ஆனா உண்மையில அவன் ஸ்பீட மேனுவலா டாச் பண்றான். ஆக்சுவலா அவங்க கை அவனை தொடவே இல்ல. இதுல ஹைலைட் என்னன்னா, இது லோகியாவை விட சுப்பீரியர். ஒரு லோகியா யூசரை ஆர்மமெண்ட் ஆக்கி வச்சு அடிச்சா அவங்க ரியல் பாடியை புடிச்சிடலாம். ஆனா கட்டகோரி கிட்ட ஆக்கி வச்சு அடிச்சா கூட யூஸ்லெஸ். ஏன்னா நீங்க அடிக்கிற இடத்துல இருந்து அவன் மேட்டரை மூவ் பண்ணிடுவான். சோ நீங்க வெறும் காத்தை தான் ஆக்கி வச்சு பஞ்ச் பண்றீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.